வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம செல்லமா சொல்ற ஏஐ. நம்ம பணத்தை நாம கையாள்ற விதத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல. நம்ம எல்லாரோடைய நிதி எதிர்காலமும் இதுல அடங்கியிருக்கு. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க பணத்தை கையாள்ற விதம் அப்படியேவா இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த மாற்றங்கள் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏஐன்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்றது ஒண்ணு டாக்டருங்க இல்லனா டிரைவருங்க. அவங்க வேலையை இதை எடுத்துக்கொண்டு பேசுறோம். ஆனா நம்மள பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஏஐ ரொம்ப அமைதியா நம்ம பணத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அப்போ நம்ம பணத்தை ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பண்றது, அதாவது எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறதுன்னா உண்மையில என்ன அர்த்தம்? அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் ப்ரூஃபிங்னா எதிர்காலத்தை கணிக்கிறதில்ல. பாருங்க, புயல் வரும்னு சொல்றதை விட புயலே தாங்குற மாதிரி ஒரு வீட்டை கட்டுறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். என்ன நடந்தாலும் சமாளிச்சு நிக்கிற ஒரு நிதி அமைப்பை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இது கணிப்பை விட தாக்குப்பிடிக்கிற திறனை பத்தினது. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட நிதி உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. இன்கம் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்ப வேணா விழலாம். திடீர்னு விலைவாசி ஏறுது. வேலைகள் கூட முன்ன மாதிரி ரொம்ப நாள் நிக்கிறதில்ல. பழைய பிளான்லாம் இதுக்கு செட் ஆகாது. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த புது பொருளாதார யதார்த்தத்துக்கும் நாம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பழைய நிதி கருவிகளுக்கும் நடுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதுதான் உண்மையான பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. நம்ம யூஸ் பண்ற எக்ஸல் ஷீட்லாம் ஒரு நிலையான உலகத்துக்காக செஞ்சது. மாசம் கரெக்டா சம்பளம் வரும், எதிர்காலத்தை கணிக்கலான்னு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? திடீர்னு வேலை போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது, பணவீக்கம் திடீர்னு ஷாக் கொடுக்குது. நம்ம கருவிகள் ஒரு உலகத்துல இருக்கு, நம்ம வாழ்க்கை இன்னொரு உலகத்துல இருக்கு. இங்கதான் பிரச்சனை. இந்த வேகமான மாற்றங்களுக்கு நாம கையால பண்ற பிளானிங் ரொம்ப ஸ்லோ. ஒரு புயல் அடிக்கும்போது நாம ஜன்னலை சாத்துறதுக்குள்ள அது வீட்டையே தாண்டி போயிடும். நம்ம நிதி நிலைமையும் அப்படித்தான். நாம யோசிச்சு செயல்படுறதுக்குள்ள சிச்சுவேஷனே மாறிடுது. சரி, இந்த கணிக்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வுதான் ஏஐ. இத ஒரு ரோபோ மாதிரி நினைக்காதீங்க. இது உங்க பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் கோபைலட் மாதிரி. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். 1, அது உங்க பணப்பழக்கத்தை சைலண்டா வாட்ச் பண்ணும். 2, நீங்க எப்படி செலவு பண்றீங்க, சேமிக்கிறீங்கன்னு கத்துக்கும். 3, சந்தையிலயோ இல்ல உங்க வருமானத்திலயோ ஏதாவது மாற்றம் வந்தா உங்களுக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிளான மாத்திக்கும். ஆனா ஏஐக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஏஐக்கு இமோஷன்ஸ் கிடையாது. மார்க்கெட் விழும்போது நாம பயந்து போய் எல்லாத்தையும் வித்துடுவோம். ஆனா ஏஐ அது பயப்படாது. அதுக்கு டயர்ட் ஆகாது, அதுக்கு கோபம் வராது. எப்பவும் கூலா டேட்டாவை வச்சு மட்டும்தான் முடிவெடுக்கும். டெக்னாலஜி மூலமா பணம் சம்பாதிக்கிறது எவ்ளோ ஈஸியாகுதுன்னு நினைச்சு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்மள எத்தனை பேரு டெக் ஃபேன்ஸ்னு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் தியோரி. பிராக்டிகலா இந்தியால இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சில சூப்பரான உதாரணங்களோட பார்க்கலாம். முதல்ல ஏஐ ட்ரிவன் இன்வெஸ்டிங். இதுங்க மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு ஜோஷ்யம் சொல்லாது. அதுக்கு பதிலா உங்க ரிஸ்க மேனேஜ் பண்ணும். உதாரணத்துக்கு, மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கியா மாறும்போது அதுவே உங்க பங்குகள்ல ஒரு பகுதியை எடுத்து பாதுகாப்பான முதலீட்டுக்கு மாத்தி உங்களை காப்பாத்தும். 2வது, ஸ்மார்ட் எக்ஸ்பென்ஸ் டூல்ஸ். இது வெறும் கணக்கு எழுதுறதோட நிக்காது. போன மாச செலவை வச்சு அடுத்த மாசம் மளிகை செலவு எவ்ளோ ஆகும்னு கணிக்கும். நீங்க யூஸே பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷனை கண்டுபிடிச்சு சொல்லும். உங்க அக்கவுண்ட்ல பணம் கம்மியா இருந்தா சேமிப்ப கூட அதுவே குறைச்சுக்கும். ஒரு பர்சனல் அக்கவுண்டன்ட் மாதிரி. 3வது, ஆட்டோமேட்டட் சேவிங்ஸ். இது உங்களை சேமின்னு தொந்தரவு பண்ணாது. நீங்க ஒரு காஃபி வாங்கினா அதிலிருந்து 10 ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும். உங்க அக்கவுண்ட்ல பணம் அதிகமா இருக்கும்போது மட்டும் சேமிக்கும். நீங்க கண்டுக்கவே வேண்டாம். பின்னால உங்களுக்காக ஒரு சொத்தை அது உருவாக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பகுதியோட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். இதை நல்லா கவனிங்க. செல்வங்கிறது பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுல இல்ல, நாம செய்யாம விடுற தவறுகள்ல தான் இருக்கு. மார்க்கெட் விழும்போது பயத்துல விக்கிற தவறு, ஆசையில வாங்குற தவறு. ஏஐயோட உண்மையான பவரே இதெல்லாம். நம்மளோட மிகப்பெரிய எதிரியான நம்ம கிட்ட இருந்தே நம்மள காப்பாத்துறது. டெக்னாலஜி டெய்லி மாறிட்டே இருக்கு. உங்க பணத்தை எதிர்காலத்துக்கு தயார்படுத்த நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் சிம்பிளா சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏஐ ஒரு கருவிதான், மந்திரக்கோல் இல்ல. அது உங்க ரிஸ்க சரி செய்யும், ஆனா உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்காது.
அது உங்க சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணும், ஆனா வீடு வாங்கணுமா இல்ல உலகத்தை சுத்தணுமான்னு அது சொல்லாது. அது உங்க அறிவுக்கு ஒரு சப்போர்ட், ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அப்போ நம்ம பணத்தோட எதிர்காலம் எப்படிதான் இருக்க போகுது? வாங்க இந்த பயணத்தோட முடிவுக்கு வருவோம். பணத்தை மேனேஜ் பண்றதோட எதிர்காலம் ஒரு எக்ஸல் ஷீட்ல இல்ல. அது பின்னால அமைதியா உங்களுக்காகவே வேலை செய்யற ஸ்மார்ட்டான சிஸ்டம்ஸ்ல இருக்கு. இத ஒரு சூப்பர் உதாரணத்தோட முடிக்கலாம். உங்க நிதி பயணத்தை ஒரு கார் ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏஐங்கிறது அந்த காரோட பவர் ஸ்டேரிங். அது பயணத்தை ஈஸியாக்கும், மேடு பள்ளத்தை சமாளிக்கும். ஆனா வண்டி எங்க போகணும், எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ற டிரைவர் எப்பவும் நீங்க தான். இப்போ உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்க நிதி பயணத்துக்கான இலக்கு உங்ககிட்ட இருக்கு. அந்த பயணத்துல உங்க கோ பைலட்டா யார வச்சுக்க போறீங்க? உங்க பழைய கணிக்க முடியாத பழக்கங்களையா இல்ல இந்த புது ஸ்மார்ட் டெக்னாலஜியா? பழைய வழிகள்ல மாட்டிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணத்தோட எதிர்காலத்துக்கூட நாம உண்ணா காலடி எடுத்து வைப்போம். அடுத்த பகுதியில பார்க்கலாம்.